வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க அனைத்து பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், தாக்கத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு நினைக்கும்போது, சொல்ல வார்த்தைகளே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க குடுத்த அன்பும், பேராதரவும் இன்னைக்கு நம்ம 1,000,000 சந்தாதாரர்கள கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கோம்னா, அனைத்திற்கும் உங்க நல்ல மனசு தான் காரணம். இதனால தான் சொல்றேன், எதை தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். நல்லதை தேடக்கூடிய உங்களுக்கு நம் பதிவுகள் தொடர்ந்து உங்கள் கண்களில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க, அதை உங்கள் ஆழ் மனதில் பதிய வைப்பீங்க. பதிய வைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணும். அந்த அதிர்வலைகள் இந்த உலகத்தில் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை நோக்கி அது வர வைக்கும். அந்த ஈர்ப்பு விதி உங்ககிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இது. ஐயா, வாழ்க்கையில் நம்ம பணத்தை கொடுத்து சில விஷயத்த வாங்கவே முடியாது. நம்ம எவ்வளவு கோடி கோடியாக பணம் கையில் வச்சுருந்தாலும் ஒரு சில விலை மதிப்பே இல்லாத சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் பணம் கொடுத்து என்றைக்குமே வாங்கவும் முடியாது. அது உண்மை தான். ஆனால் இங்கே பெரும்பாலும் மனிதனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, பல இடங்களில் மனிதன் தனக்கான சந்தோஷத்தை இழப்பது, அவமானத்தை சந்திப்பது, நினச்ச நல்லதை பண்ண முடியாமல் போகிறது, கடமையை சரியாக செய்ய முடியாமல் போகிறது. இதுக்கெல்லாமே காரணம் எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எழுத்து வார்த்தையாகிய பணம். இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து முடியுது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பணம் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்றியமையாதது தான். ஏன், இந்த காலத்தில் ஒரு பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மனசார நம்ம கொஞ்சம் ஒரு வேளை உணவு வாங்கி தரணும்னா கூட அதுக்கு கூட நம்ம கையில் அதுக்கான பணம் இருந்தால் தான் பண்ண முடியுது. அப்படிப்பட்ட பணத்தை எப்போ நம்மளை நோக்கி வர வைக்கிறோமோ அன்று தான் வாழ்க்கையில் உண்மையான ஒரு முன்னேற்றமே ஆரம்பமாகும். ஏன்னா நீங்கள் என்ன தான் பணத்தை பின்னாடி ஓடிட்டு இருந்தாலும், பணத்தை தேடி தேடி போய் சம்பாரிச்சிட்டு இருந்தாலும், அந்த ஒரு பணத்தை தேடி நம்ம தான் போயிட்டுருக்குமே ஒழிய அது நம்மிடம் வருகிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நேரமும் காலமும் வயதும் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஓடலாம், பணத்தை தேடி போகலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இங்கே வயசாகும் தான். எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் முடியாமல் ஒரு இடத்துல உட்காரக்கூடிய அந்த வயது அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது வரைக்குமே நல்ல ஆக்டிவாக இருக்கிறவங்க கூட ஏன் இப்போது இந்த காலத்தில் நல்ல வயசு இருக்கக்கூடிய இளம் வயதில் இருப்பவர்கள் கூட ஆக்டிவாக பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், மன அழுத்தத்தில் தான் தன்னுடைய வேலைகளை எதுவும் செய்ய முடியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது நீங்கள் அதுக்குன்னு வேலைக்கே போவேணான்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? நாம் என்றைக்குமே நம்மளை தேடி சில விஷயங்கள் வர வைக்கணும். அதுதான் வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும், மிச்சப்படுத்தி கொடுக்கும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான அந்த வழிமுறைகள் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். வெறும் இந்த வழிபாடு பரிகாரங்கள் மட்டுமே போதாது, அதையும் தாண்டி இங்கே நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகள் பவர்ஃபுல்லானது என்னன்றது எல்லாமே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பதிவு இப்போ உங்கள் கண்களில் பட்டதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது, சரிங்களா? ஆகவே இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல் தான். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி இதே போல் தான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். ஐயா, எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறையா நல்லது நடந்திருக்கு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வீடியோவில் நான் போட தான் போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வாங்கினவங்க எல்லாருக்கும் எப்படி நல்ல மாற்றங்கள் வந்ததுன்றதை ஒவ்வொருத்தர் ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா அந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு வீடியோவே பத்தாது, சரிங்களா? அதனால் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக காட்டுறேன் வாங்கினவங்க எல்லாருக்குமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைச்சதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஐயா, இது நம்ம கொடுக்கும் போதே எனக்கு தெரியும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற மூலிகைகள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது, எந்த கெமிக்கலும் இல்லை. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது வராமல் போயிடுங்களா? கண்டிப்பாக வரும். இது நான் பிஸ்னஸ்க்காகவோ நீங்கள் வாங்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்ல, வாங்கினவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை உருவாகுது. வாசனைக்கான சாம்பிராணி கடையில் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இது நம்ம இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி உங்கள் லைஃப்பில் நல்ல அதிர்வலைகள் வேணுன்றதுக்காக இந்த மூலிகைகள்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம், சரிங்களா? ஆகவே இந்த சாம்பிராணி ஆஃபரில் 5 பாக்கெட்டு 10 பாக்கெட்டு வாங்கினா அந்த இலவச ஆன்மீக பொருட்கள் இப்போ வரைக்குமே இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அதே போல் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கிற அடுத்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு
ஆன்மீக பொருள் கந்திருஷ்டி கற்பூரம். கந்திருஷ்டிக்காகவே உருவாக்கப்பட்ட கற்பூரம். கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு இல்லை? எல்லாருக்குமே இருக்குது. இங்கே ஜாதகமே சிலருக்கு பேர் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்காததுக்கு காரணம் பெரும்பாலும் இந்த கந்திருஷ்டி பிரச்சனையால் தான். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, என்ன நினைக்கிறாங்க, உள்ளே என்ன வச்சுட்டு வெளியே பேசுகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கான பாதுகாப்பு நம்மிடம் இருப்பது தான் புத்திசாலித்தனம். இது 25 கிராம் டப்பா. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த கந்திருஷ்டி கற்பூரம் வேணுன்றவங்களும் பாருங்கள், இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம ஒரு ஆஃபர் தரப்போகிறோம். ஆனால் என்னென்னா தீபாவளிக்கு நெருங்கிட்டு இருக்கனால நிறைய பேர் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அந்த நேரத்தில் ஸ்டாக் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். அதனால் தீபாவளிக்கு முன்னாடியே இப்போயே எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான அந்த விஷயத்தை பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம். ரிஷபராசிக்காரங்க இப்பயும் சொல்கிறேன், ஆடம்பர வாழ்க்கைக்கான எண்ணங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர திசை இவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுடைய தசா புத்தி, இந்த சுக்கிரன் புத்தி வரும்பொழுது, சுக்கிர திசை நடக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்றதை ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பெரும்பாலும் சுக்கிரன் என்பவர் சுபயோக வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றம், ஆடம்பர வாழ்க்கை, குறிப்பாக பிராண்டு. இதை தான் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன். ரிஷபராசிக்காரங்க எதை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க? எந்த பொருள் வாங்கினாலும் அது பிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எப்போவுமே கையில் காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், பர்ஸ் எடுத்தால் உள்ள பணம் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசி ஆகட்டும், ரிஷப லக்னம் ஆகட்டும், இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் இருக்கும். நம்ம நல்ல ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்ற அந்த ஒரு முனைப்பு இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் தனாதிபதி, அவர் ரிஷப லக்னம், ரிஷபராசிக்கு 5 கூடைய பஞ்சம ஸ்தானாதிபதி, தன பஞ்சம ஸ்தானாதிபதி புதனே. சரிங்களா? ரிஷப லக்னத்திற்கு பரிபூர்ணமான தனத்தையும் புகழையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் யோகத்தையும் வீடு வாசல் பூமி அனைத்து சௌரியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். சரிங்களா? அப்போ புதன் பகவான் ஜோதிடத்தில் நல்ல அமைப்புகளில் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே நல்ல அமைப்புகளில் இருந்துட்டாலே அந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த கௌரவமான, அதாவது கஷ்டமான சூழ்நிலையாகவே இருந்தாலும் அதில் சாதுரியமாக தனக்குன்னு ஒரு கௌரவத்தை உருவாக்கக்கூடிய திறமை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனக்கான புகழையும் தனக்கான அந்தஸ்தையும் சம்பாதிக்கிறதுக்கான திறமையான நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. அது குறிப்பாக அந்த மார்க்கெட்டிங், MLM, இது போன்ற பேச்சு திறன். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். புதன் பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு, அந்த ஜாதகக்காரருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு இது போன்ற இந்த திறமைகள், ஸ்கில் இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கிரகநிலைகள், அந்த சுயஜாதகம் அந்த மனிதனுக்கு என்ன கொடுக்குதுன்றதை பொறுத்து அந்த மனிதனில் வந்து எல்லா விஷயமும் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா தினமும் டைம் கிடைச்சா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவதும் பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீட்டு பக்கத்தில் உள்ள பசுவிற்கு, சரிங்களா? பசுவை நம்ம கடவுளாக தான் பார்க்குறோம், அன்பு பாசமாக பார்க்குறோம், குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்பாங்க. பசு வளர்ப்பவர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ பசு வந்து நம்ம தெய்வமாக பார்க்கறதுனால வாழைப்பழத்தை ரிஷபராசிக்காரர்கள் பசுவிற்கு வாங்கி கொடுப்பது தன ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு மாற்றத்தை, வைப்ரேஷன். ஐயா நம்ம சொல்லக்கூடிய நீங்கள் எந்த வழிபாடு, பரிகாரம், இது போன்ற வழிமுறைகள்னு எதை ஃபாலோ பண்ணாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் தான், அந்த அதிர்வலைகள் தான். அது உங்களை வந்து கனெக்ட் ஆகும்போது தான் நல்லது பிறக்குது, நல்லது வந்து சேருது, நல்ல நேரமாக மாறுது. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய எந்த விஷயங்களும் கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பசுவிற்கு நீங்கள் வாழைப்பழம் வாங்கி தர்றது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே போல் திங்கட்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உங்களுடைய வேலைக்கான முன்னேற்றத்திற்கான சில திட்டங்கள் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சரிங்களா?
ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்க போட்ட பிளான் படி அந்த இடத்த அடைஞ்சிட்டாலே போதும். இவங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இவங்க கையில் பிடிக்கக்கூடிய நபர் தான். ஆனால் என்ன, அவங்க நினச்ச விஷயம் சரியான டைமில் அவங்க எடுக்க முடியாத சில முடிவுகள், இதெல்லாம் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் தடுமாற வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மனத்தெளிவு கொண்ட நபர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? ஆனால் மனதில் ஒரு குழப்பம், மைண்ட் டிப்ரெஷன் வந்துட்டா இவங்களால நிலையாக சிந்திக்கவே முடியாது. என்னன்னா மனம் இந்த பக்கம் ஒன்று யோசிக்கும், அந்த பக்கம் ஒன்று யோசிக்கும். 2 முடிவு வச்சுருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே. அதில் ஒரு வகையில் பார்த்தா இவங்க புத்திசாலி தான். 2 முடிவுகள் வச்சுருப்பாங்க. இப்படி ஆயிட்டா இது இப்படி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஆயிட்டா இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 முடிவுகள் வைத்திருக்கக்கூடிய புத்திசாலிகள் தான். ஆனால் குழப்பத்துக்கு இடம் கொடுத்துட்டா எத்தனை முடிவுகள் நம்ம முன்னாடியே எச்சரிக்கையாக எடுத்து வச்சாலுமே அது இவங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுது, சரிங்களா? அதே போல் குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய தாக்கம் உங்களுக்கு, சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுன்றனால மகாலட்சுமி தாயார் வழிபாடு, குபேர வழிபாடு, அதுவும் குறிப்பாக இப்போ தீபாவளி வருது. இந்த தீபாவளி அப்பெல்லாம் தவறாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. ஏன்னா எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா நேரமும் பயங்கர பாசிட்டிவாக வைப்ரேஷனாக இருக்கிற நேரம்லாம் கிடையாது. ஒரு சில நேரங்கள் குறிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். அந்த நேரம் நாம் செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல மடங்கு முன்னேற்றங்களும் பல மடங்கு ரிசல்ட்டையும் நம்ம கண்ணில் பார்க்கலாம். அப்போ வரக்கூடிய இந்த தீபாவளி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் பிறகு உங்களுக்கு உருவாகிறது நல்லது. ஏன்னா இப்போ வரைக்குமே நீங்கள் இந்த நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த பொருளாதார ரீதியாக நீங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்கன்னாவே உங்களுடைய மைண்டு பழைய மாதிரி இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் மனசில் நினைப்பீங்க, நான் நினச்ச என்னுடைய எதிர்காலத்திற்கான அந்த பொருளாதார முன்னேற்றம் எனக்கு இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களை நிலைகுலைய வைக்குது. அவங்க முகத்தில் இருக்கிற சிரிப்பை காணாமல் போக வச்சிருது. அதனால தான் அவங்க முக தோற்றமும் மாறிடுது. நீங்கள் எப்படின்னா, நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன், வானத்தில் இருக்கிற ஸ்டார் மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்க. அப்படி ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கையை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்ப்பு உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா, அதற்கான தேடல் இருக்குன்னா நிச்சயமாக அது உங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் கண்ணில் பற்றும் அதற்கான விஷயங்கள். ஏன் இப்போ இந்த பதிவு பார்ப்பது கூட உங்களுடைய ஈர்ப்பு விசையால் தான். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சனால தான். நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு கண்ணில் பட்டிருக்கு, சும்மா கண்ணில் படாது, சரிங்களா? அதனால் ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு, குபேர வழிபாடு, முக்கியமாக வீட்டில் மகாலட்சுமி சோழி கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி சோழி ஒரிஜினல், சும்மா இங்கே பார்த்திங்கன்னா ஆன்மீக பொருள்னு எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது, அதில் நிறைய டூப்ளிகேட்டும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினலான ஆன்மீக பொருட்கள், நான் எல்லா ஆன்மீக பொருட்கள்லாம் நான் இது வரைக்கும் அதிகமாக எல்லா ஆன்மீக பொருட்கள்லாம் நம்ம எல்லா ராசிக்காரங்களும் சஜஷன் பண்ணதே கிடையாது. ஜாதகம் பார்க்குறவங்க கூட அப்படி நம்ம அதிகமாக சொன்னது கிடையாது. ஒரு சில ஆன்மீக பொருள் மட்டும்தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது, மட்டும்தான் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன். அப்படி பார்த்தா ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி சோழி, இதான் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதுதான் மகாலட்சுமி சோழி, ஒரிஜினல். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோவாக இருக்கும். இதே மகாலட்சுமி சோழிலேயே இந்த மாதிரி எல்லோ இல்லாமல் ஒயிட்லேயும் இருக்கும், டோட்டல் ஒயிட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஒயிட் மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது மகாலட்சுமி சோழினாவே இங்கே பாருங்கள், மேலே அந்த லைட் கிரே இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லோவும் லைட் எல்லோவும் இருக்கும். இந்த மாதிரி சோழியாக பார்த்து வாங்கிக்கோங்க. 11 சோழி வாங்கிக்கோங்க. ஒன்றும் இல்லை, மகாலட்சுமி சோழி ஒன்றுக்கு ஒன்று, ஒவ்வொரு சோழிக்கும் ஒவ்வொன்று அப்படியே இடிக்கும்போது அந்த சத்தம் வருது பார்த்திங்களா, உரசும் பொழுது சோழிகளுக்குள்ளே அந்த உரசல் ஏற்படும் போது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சோழி மேலே படும்போது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வலைகள் பணத்தை ஈர்த்து கொண்டு கொடுக்கும், சரிங்களா? அந்த சத்தம், அந்த சோழிகளிடையே உருவாகக்கூடிய சத்தம் கெட்ட அதிர்வலைகளை வெளியேற்றிட்டு நல்ல அதனால தான் வீட்டில் சோழிகள் வச்சுருப்பாங்க. சாமி கும்பிடும்போது தினமும் பூஜை பண்ணி சாமி கும்பிடும்போது அந்த சோழிகள் அப்படி கை வச்சு இப்படி உருட்டுவாங்க. இப்படி பண்ணும்போது இந்த சோழிகள், இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 11 சோழி வச்சு அதை அப்படி பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு சோழியும் ஒவ்வொரு சோழி மேலே உரசும்.
அப்போ ஒரு சத்தம் உருவாகும் பார்த்தீங்களா, அந்த ஒலி வீடு முழுக்க கேட்கணும். வீட்டுக்குள்ளே அந்த ஒலி கேட்குறப்ப அந்த ஈர்ப்பு விசை வேலை செய்ய ஆரம்பிக்கும். பணம் ஈர்ப்பதற்கான ஐயா இங்கே இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உக்காந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறோம். கண்ணை திறந்தோடனே நம்ம கண்ணு முன்னாடி 500 ரூபாய் கட்டு இருக்கணும்பா அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம பண்ணால் அது கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு குளத்துக்குள்ளே கல் போடுற மாதிரி, கல் போட்டோன்னே ஒரு அதிர்வலை ஏற்படும் பார்த்தீங்களா, ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு அப்படியே அலைகள் வரும் பார்த்தீங்களா, அதுபோல தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதற்கான அந்த வைப்ரேஷன் நமக்குள்ள ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அப்போ நம் மூளை ஒரு விஷயத்தை சொல்லும், இதை பண்ணணும், இதை செய்யணும்னு. அதுக்கு மனம் இடம் கொடுக்கும். அப்போ நீங்கள் அதை செய்வீங்க. அப்போது உங்களுக்கான கதவுகள் திறக்கும். இப்படி தான் கனெக்ட் ஆகும். யோகமாகட்டும், அதிர்ஷ்டமாகட்டும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கையில் பிடிக்கிற முன்னேற்றமாகட்டும், எல்லாமே நடைமுறையில் சாத்தியமாக பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய உண்மை இதுதான். சரிங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது, அவங்க சூப்பராக வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடும். ஆனால் அந்த நல்ல நேரம் ஆரம்பித்தப்போ அந்த மனுஷன் என்ன யோசித்தான், அடுத்த முடிவு என்ன எடுத்தான், என்ன பண்ணுனா, என்ன முயற்சி எடுத்தான், அதில் எங்கே அவன் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான விஷயத்தை கையில் பிடிச்சி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறான்ற நடுவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இங்கே நிறைய பேர் மேலோட்டமாக மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம பேசிடுறோம். நீங்கள் நல்லது நினைங்க, நல்லது நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு வார்த்தையில் முடிச்சிடும். ஆனால் அங்கே உள்ளே என்ன இருக்குன்றது யாருக்கு தெரியாதனால தான் கன்ஃபியூஷன். அதனால தான் நிறைய பேர் இந்த பிரபஞ்சம் ரீதியாக சொல்லக்கூடிய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஐயா நான் நல்லது தான் நினச்சிடறேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் நெகட்டிவாக எனக்கு நல்லது நினைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாலும் எனக்கு என்னமோ நெகட்டிவாகவே தாங்க என் மனசுக்குள்ளே தோணுதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஹிடன், அதாவது மறைவான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரகசியம், அதுதான் சீக்ரெட். ஏன்னா இப்போது நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கே கூட இருக்குது. ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வாங்கி வச்சு பார்த்துட்டு கூட இருக்காங்க. சரிங்களா? பணத்தை ஈர்ப்பதற்கான விதின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அற்புதமான தகவல்கள் எல்லாமே இருக்குது. அது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் பாருங்கள். என்னென்னா, நமக்கான நல்லதை ஈர்ப்பதற்கான விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுதுனாவே நீங்கள் அடுத்த கட்டம் போக போகிறீங்கன்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இதுதான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அது குலதெய்வ வழிபாடு, எல்லா ராசிக்காரங்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட்டு தான் ஆகணும். ஏன்னா குலதெய்வத்தின் அருள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தேவை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன கட்டத்தில் இருக்குது, அதற்கான பலன்கள் என்ன, எந்த கிரகத்திலேருந்து எந்த கிரகத்தை பார்க்குது, எல்லாமே உங்களுக்கு அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேதுன்னு சொல்லி உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறாங்கன்றதை பொறுத்தும் உங்கள் பர்சனல் லைஃப் இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ரிஷபராசிக்காரங்களை கோடீஸ்வரங்களும் இருக்காங்க, பரம ஏழையும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஜாதகம் இப்படி இருக்குப்பா, அதில் வேறு ஒன்றுமே வழி இல்லைன்னு போட்டிருக்குது, நான் கஷ்டப்பண்ணுந்தாப்பா இருக்குது, அப்போ நான் தான் ஜாதகத்திலே போட்டுருச்சேன், இனி நான் போய் ஒன்றும் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கம்முன்னு வீட்டில் படுத்து தூங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டா அதுதான் நடக்க போகுது. ஐயா இங்கே சில விஷயங்களை விதியை மதியால் வெல்லக்கூடிய சூழ்நிலை எல்லா மனிதனுக்கும் வரும். அதில் பல மனிதர்கள் என் விதி இதுதான் போனவங்க தான் அதிக பேர். சில பேர் தான் அந்த விதியை மதியால் வென்று காட்டியிருப்பார்கள். அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த சூழ்நிலை, அதற்கான அந்த உந்துதல், இது எல்லாமே ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். என்னென்னா, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் தேவை. அப்போ தான் நீங்கள் நினச்ச அந்த ட்ரீமை அடைய முடியும். இங்கே நமக்கான சொந்த பந்தங்கள், அன்பு, பாசங்கள்னு சில விஷயத்தை நம்மளால் பணம் கொடுத்து வாங்க முடியாதுன்றது உண்மை தான். அப்படின்னாலும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி சொந்த பந்தங்கள், அன்பு, பாசம் நிறைந்த நம்ம குடும்பத்துக்கே நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுனாலும் அதுக்கும் கையில் 4 காசு தேவைதானே படுது. அப்போ பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. அது எல்லார் மனசுலையும் இருக்கிற ஆசை. யாருக்கு இல்லை? மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே. ஏன் இன்றைக்கி அந்த பணத்து மேலேயே ஆசையே இல்லைங்க, நான் இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு காலத்தில் பணத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக கூட இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆசை வராத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம், அந்த இடத்த பிடிச்சிருக்கலாம், முன்னேறி இருக்கலாம். இதற்கான பாதைகளை நீங்கள் எது தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அது ஆசையா இல்லை பேராசையான்றது. சரிங்களா? அதனால் நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க எதை பண்ணால் நம்ம லைஃப்பில் தொடர்ந்து பணம் நம்மளை தேடி வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தேடுவது தவறே கிடையாது.
தேடுங்க. அதை நல்ல வழியில் தேடுங்க. நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு 4 காசு சம்பாதிக்கும் போது முடியாதவங்களுக்கு 4 காசு உதவி பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு 10% இல்லைனா ஒரு 5% இல்லைனா ஒரு 2% முடியாதவங்களுக்கு ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபாவும் நீங்கள் கொஞ்சம் தானம் பண்ணுங்கள். அதுவே பெரிய மனசு. உண்மையிலுமே பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழ்வீங்க. சரிங்களா? அதனால் இந்த குறிப்பாக இது பாருங்கள். இது என்ன? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். 500 ரூபாய் நோட்டு. இந்த நோட்டு ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருக்குன்னா, இந்த நோட்டுனா இந்த சீரியல் இதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஒரு 500 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. நோட்டில் எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு ஒயிட் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் இந்த 500 ரூபாய் நோட்டை சின்னதாக ஒரு செல்லோ டேப் வாங்கி இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே நீங்கள் திரும்ப அதை எடுக்கும்போது கிழியாமல் வர மாதிரி மேலோட்டமாக கொஞ்சமாக இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த பேப்பரில் கீழே ரெட் கலர் சிவப்பு கலர் மை கொண்ட பேனாவோ இல்லை ஸ்கெட்சோ எடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும்னா, பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, பணத்திற்கு நன்றி அப்படின்னு மட்டும் எழுதி நீங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் ஹாலில் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, பணத்திற்கு நன்றி. இதை எழுதி சிவப்பு பேனாவில் எழுதி அங்கே வச்சு மாட்டுங்க. உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி வச்சு தினம் தினம் பாருங்கள். அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்திலே இதற்கான அதிர்வலைகள் எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுன்றதை பாருங்கள். இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் ஒவ்வொரு வழிமுறை சொல்லிகிட்டு இருக்கேன். அது நிறைய பேர் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இந்த வழிமுறை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். என்னை தொடர்ந்து இது போன்ற அற்புதமான பதிவுகளை பார்க்க இருக்கும். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே விலை மதிப்பில்லாத பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பேசுறது எங்கேயோ எவனோ உட்காந்து என்னமோ வளரிட்டுக்கிறான்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த வார்த்தை, இந்த குரல் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், உங்கள் மனசாட்சி தான். சரிங்களா? உங்கள் மனசாட்சி பேசக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். ஆள் மனசில் என் வார்த்தைகளை அப்படியே தூவி பாருங்கள் விதையா. அது எப்படி முளைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த முளைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை அழகாக நல்ல இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விடும். உங்களை சுற்றி எந்த நெகட்டிவான நபர்களும் உங்களை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான மனிதனாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்னன்றதை நீங்களே உணர்வீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு முன்னாடி இருந்த இதுவரை தென்படாத அற்புதமான கதவுகள். என்ன கதவுகள் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான கதவுகள். அப்போ அது திறக்கும். நீங்கள் உள்ளே நுழைவீங்க. அங்கே உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்காத உங்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் தெரியும். இந்த உலகத்தில் இப்படி ஒரு பொருள் நகர்ந்துருது அப்படின்னா கூட அது உங்களுக்காக நகருதுன்றதை நீங்கள் உணர்வீங்க. அதுதான் இந்த வாழ்க்கைக்கான ரகசியம். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இனி யாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.